Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மணிப்பூரிலிருந்து ராகுல் காந்தியின் இரண்டாம் கட்ட நடைப்பயணம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த நடைப்பயணத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? மேலும் இந்த நடைப்பயணமானது எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பாரத் ஜோடோ யாத்திரை என்கிற யாத்திரையை மேற்கொண்டார். கன்னியாகுமரியில் தொடங்கிய அந்த யாத்திரை என்பது இறுதியாக காஷ்மீரிலே முடிவடைந்தது. இந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து இன்று துவங்கியிருக்கிறார். மணிப்பூரில் உள்ள தௌபால் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்திலிருந்து ராகுல் காந்தியின் இந்த யாத்திரை துவங்கி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கடுகே கொடியசைத்து இந்த யாத்திரையை துவக்கி வைத்திருக்கிறார். முன்னதாக இம்பாலில் தான் இந்த ராகுல் காந்தியின் இந்த யாத்திரை தொடங்குவதாக இருந்தது. ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மணிப்பூர் மாநில அரசு அனுமதி மறுத்ததால் அங்கிருந்து இந்த யாத்திரை என்பது தற்போது தௌபால் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மைதானத்திலே கிட்டத்தட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருப்பதை காண முடிகின்றது. இதற்காக இந்த யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திக்விஜய் சிங், ஜெயராம் ரமேஷ், சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒரே விமானத்தில் இன்று காலை புறப்பட்டனர். இந்த நிலையில் தான் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த யாத்திரை என்பது தௌபால் மைதானத்திலிருந்து துவங்கி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்களும் அங்கே குழுமியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நாட்டில் ஏராளமான மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. தங்கள் யாத்திரையில் இவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக இந்த யாத்திரையை மேற்கொள்கிறோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது. தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த உரிமை போராட்டம் தொடரும் எனவும், இது அரசியல் யாத்திரை அல்ல, இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான ஒரு யாத்திரை என காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூறி வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த யாத்திரை என்பது துவங்கி கிட்டத்தட்ட இது 150 நாட்கள் இந்த யாத்திரை நடைபெற்று இறுதியாக மும்பையில் சென்று இந்த யாத்திரை நிறைவடைய இருக்கிறது. ரமேஷ்குமார், இந்த யாத்திரை மணிப்பூரில் இருந்து தொடங்கி இருக்கிறது. இந்த யாத்திரை எங்கெல்லாம் செல்லவிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது இந்த யாத்திரையினுடைய நோக்கமே கிழக்கிலிருந்து மேற்கு என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கிழக்கில் தொடங்கக்கூடிய இந்த யாத்திரை மேற்கு பகுதியான மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நிறைவடைய இருக்கிறது. கிட்டத்தட்ட 67 நாட்கள் 119 மாவட்டங்கள் வழியாக சென்று இந்த யாத்திரை 6700 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராகுல் காந்தி இந்த யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த பாரத் ஜோடோ முதல் யாத்திரை என்பது முழுக்க முழுக்க நடைப்பயணமாக, பாத யாத்திரையாக நடைபெற்றது. ஆனால் இந்த இரண்டாம் கட்ட யாத்திரை என்பது முழுக்க முழுக்க நடைப்பயணமாக இல்லாமல் சில இடங்களிலே பாத யாத்திரையாகவும் சில இடங்களிலே பேருந்துகள் மூலியமாகவும் இந்த யாத்திரை என்பது நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் பெருமளவிலான மக்கள் கூட்டம், பாதுகாப்பு, தேர்தல் நேரம் உள்ளிட்ட பல்வேறு சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை கிட்டத்தட்ட ஒரு 11 மாநிலங்களை உள்ளடக்கக்கூடியதாக இந்த யாத்திரை என்பது அமைய இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.